சீக்ரெட் டாஸ்க். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸி. என்னங்க எந்த மாதிரி போகுது பிக் பாஸ்? ஏன்னா பிக் பாஸ்ல காலையிலேருந்து ஒரே போரா இருந்தது, லைவ் கண்டென்ட் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போதான் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காருங்க, வேற லெவலில் உள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீக்ரெட் டாஸ்க். எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தி உங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து இந்த சீக்ரெட் டாஸ்க் யாரை வச்சு செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வச்சு இந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து செய்ய சொல்லியிருக்காரு. முக்கியமாக இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. என்னன்னா சாண்ட்ரா வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தா அவங்க யாரை வந்து பார்ட்னராக வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணுவோம். ஜென்ரலாக யோசிச்சாவே அவங்க யாரை சேர்த்துப்பாங்கன்னா பிரச்சனை அவங்க ஹஸ்பண்டை தான் வந்து ஈஸியாக சேர்த்துப்பாங்க. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்னன்னா புதுசாக வந்திருக்கா ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலினால இவங்க ரெண்டு பேரும் நாமினேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்து நீ யாரை வேணால் கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க யாரை கூப்பிடுவாங்கன்னா பிரச்சனை தான் கூப்பிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து அந்த பார்ட்னரோட சேர்ந்து பிரச்சனை தான் கூப்பிட்டாதான். இப்போ ரெண்டு பேரில் யாருக்காவது வந்து அதாவது இந்த சீக்ரெட் டாஸ்க்கில் வந்து ஜெயிச்சாங்கன்னா ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கும். அதனால இந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து சாண்ட்ரா வந்து பண்ண வந்து தயாராகிட்டாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்துருக்கோ மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்படியே பக்கத்தில் ஒரு லைக் போட்டு விட்ருக்கு. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பேர் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இப்போ வாங்க உள்ள டாபிக் குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் ஒன்று வந்து பிக் பாஸ் ஒன்று வச்சிருக்காரு. என்ன அந்த சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஹோட்டல் டாஸ்க் போயிட்டு இருக்கேன். இந்த ஹோட்டல் டாஸ்க் போயிட்டு இருக்கிறப்போ இவங்க வந்து அதாவது எதிர் ஹோட்டல், அதாவது என்னன்னா இந்த ஹோட்டலில் வந்து வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சில ஆட்கள், அதாவது என்னன்னா காம்படிட்டர் ஹோட்டல் வச்சிருப்பாங்களே அவங்க வந்து இப்போ பிக் பாஸ் ஹோட்டல் வந்து ஆஹா ஓஹோன்னு ஓடுது, அந்த ஹோட்டலை வந்து காலி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆளை செட் பண்றாங்க. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா சாண்ட்ரா. நடக்கிற விதத்தை பார்த்து போட்டியாளர்கள் எங்க இந்த ஹோட்டல் தலையெடுத்துடுமோ திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுமோன்னு பயப்படுறாங்க.